இந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாகட்டும். ஒரு வேடன் காட்டு வழியே நடந்து போனான். ஆற்றின் கரையில் அழகிய கற்கள் நிறைய கிடக்க கண்டு அவைகளை பொறுக்கினான். அந்த அழகிய கற்களை கவனில் வைத்து வீசி பறவைகளை கொன்று வீழ்த்த உபயோகித்தான். அவன் எறிந்த ஒவ்வொரு கல்லும் ஆற்றினுள் விழுந்து ஒளிந்தன. இறுதியாக ஒரே ஒரு கல் மட்டும் மீண்டது. அவன் வேட்டையை முடித்து வீட்டுக்கு போகும்போது அந்த கல் ஒன்றை மாத்திரம் கூட கொண்டு சென்றான். அந்த பட்டணத்தின் ரத்தின வியாபாரி இந்த கல்லை தற்செயலாக பார்க்க நேர்ந்தது. அவன் இது விலைமதிக்க முடியாத மாணிக்க கல் என்றான். வேடன் அலறினான். குருவிகளை வேட்டையாட ஆற்றிற்குள் எரிந்த ஒவ்வொரு கல்லையும் எண்ணி எண்ணி மனம் புண்ணானது. இனி மனம் அறிந்து பயனேது என்று ஆறுதல் அடைந்தவனாக அந்த கல்லுக்குரிய விலையை வாங்கிக் கொண்டு கிடைத்தது மிச்சம் என்ற மகிழ்ச்சியில் சென்றான். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு மாணிக்க கற்களை இலவசமாக கிருபையாக அளிக்கிறார். அவைகளை நம்மில் பலர் சிற்றின்பங்களிலும் உலக காரியங்களிலும் செலவிட்டு விடுகின்றனர். மகத்தான வரங்களை வீணடித்து விடுகின்றனர். கடந்து போன காலங்களை பற்றிய கவலையிலேயே ஆழ்ந்து விடாமல் நமக்கு முன் மீதியாயிருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் பயன்படுத்திக் கொள்ளுவோம். ஆம், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது.